கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோதரிங்கள். தென்காசி பகுதி மற்றும் வெம்பக்கோட்டை பகுதியிலே ஊழியம் செய்கிறார் மதிப்புக்குரிய போதகர் அனனியா அவர்களின் மூத்த மகன் டேனியல் அவர்கள் ஒரு பாடலை எழுதியுள்ளார். கர்த்தர் என் பட்சத்தில் என்கிறதான ஒரு பாடலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாடல் வசனம் நிறைந்த பாடலாக, வாக்கு தத்துவம் உள்ள பாடலாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக அந்த பாடலை கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் அநேக இல்லங்களிலே பிரதிபலிக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பது சந்தேகம் இல்லை. இந்த பாடல் தமிழ் கிறிஸ்தவ உலகில ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த பாடல் வருகிற நாட்கள்ல யூடியூப்ல வெளியிடுறாங்க. இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். அநேகருக்கு உங்களுடைய சபையில் இருக்கிறதான குழுக்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து விடுங்கள், ஷேர் செய்யுங்கள். அந்த பாடல் எவ்வாறாக உள்ளது என்று சொல்லி சகோதரனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் உங்களுடைய கமெண்ட் எழுதி பதிவு. இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது, கேட்கும் பொழுது இந்த பாடல் உங்க உள்ளத்துல தொடர்ந்து இருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டேனியல் அவர்கள் மிகவும் ஒரு அருமையான சகோதரர். அநேக இடத்துல நன்மதிப்பை பெற்றவர். எல்லோரும் பழகுவதற்கு எளிமையான ஒரு சகோதரர். அவர் பிரயாசப்பட்டிருங்க. இந்த முதல் பாடல் கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வாதமாக பாடல் வந்திருக்கிறது. வரும் நாட்கள்ல வெளியிடும் பொழுது இந்த பாடல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை சந்தேகம் இல்லாமல் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாடலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பாடல் அநேகருக்கு, ஆயிரத்துக்கும் லட்சத்துக்கும் கோடிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே தமிழ் பேசும் உலகில் இந்த பாடல் ஒரு அசைவை கொண்டு வரும்படியாக நான் வாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில்